வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 17 எஸ்எம்பிஎஸ் டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எஸ்எம்பிஎஸ்னால் என்னென்னா ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை, அதான் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னலான லைனியர் ஏசி டு டிசி பவர் சப்ளைஸை விட இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் உண்டு. அதனால தான் இந்நாட்களில் அது ரொம்ப பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா அது இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸுடைய பவர் சப்ளை, ஆஃபீஸஸ், கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையும் இது பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பவர் கன்சம்ஷன், ரெடியூஸ்டு ஹீட் டிசிபேஷன், ரெடியூஸ்டு சைஸ் அண்ட் வெயிட். ஸோ காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காஸ்ட்டுமே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட்டெல்லாம் பார்க்குறப்ப, காப்பர் காஸ்ட்லாம் பார்க்குறப்ப இதனுடைய காஸ்ட் பெரிய லெவலில் இல்லை. அடுத்தது அந்த எஸ்எம்பிஎஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது கம்ப்யூட்டர் பவர் சப்ளை, சிசிடிவி கேமரா, செல்ஃபோன் சார்ஜர்ஸ், டிசி மோட்டார் டிரைவ்ஸ், அது இல்லாமல் நிறைய இடங்களில் எலக்ட்ரானிக்ஸ் உடைய பவர் சப்ளை எல்லாமே இந்த எஸ்எம்பிஎஸ் மூலமாகத்தான் சப்ளை செய்யப்படுகிறது. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய ஃபங்க்ஷனல் பிளாக்ஸ் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏசி பவர் சப்ளையை ஏசி டு டிசி ரெக்டிஃபயர் இருக்குது. அப்புறம் டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது பவர் ரெகுலேட்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர் இருக்குது. அந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் வோல்டேஜுடைய ஃபீட்பேக் சர்க்கியூட் இருக்குது. அது அந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டருக்கு அதனுடைய வோல்டேஜ் ரெஃபரன்ஸை, அவுட்புட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸை ஃபீட்பேக் அனுப்புறது. அதுக்கடுத்தால அவுட்புட் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிசிடிவியுடைய பவர் சப்ளை, ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 4 சேனல் 12 வோல்ட் 1 ஆம்பியர் பவர் சப்ளை பற்றி, அதனுடைய சர்க்கியூட் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அதனுடைய ஒரு சர்க்கியூட் டயக்ராம். இதில் எல்லா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூலாம் நம்ம போடலை. எதுக்குன்னா அது ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் மாறும். இதே மாதிரி எல்லா எஸ்எம்பிஎஸும் இருக்காது. ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் ஒவ்வொரு கெப்பாசிட்டியை பொறுத்து அதனுடைய டிசைன் எல்லாமே டோட்டலாக மாறும். அதனால் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது இதனுடைய கான்செப்ட், அது என்ன கான்செப்டில் என்ன ஃபங்க்ஷனில் அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டில் சர்க்கிள் பண்ணிக்கிறது ஏசி டு டிசி ரெக்டிஃபயர் சர்க்கியூட். ஸோ இதான் முதல் நம்ம கொடுக்குற ஏசி சப்ளை இந்த இடத்துல டிசி சப்ளையாக மாறிடுது. அந்த டிசி சப்ளையை டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது டிசியை என்ன பண்ணுதுன்னா அது ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணப்பட்ட ஒரு பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். அல்லது டிசியாக இருக்குதுன்னா அதை நம்ம அந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி பல்சஸாக, மாடுலேட்டட் பல்சஸாக மாற்றுறதான் இந்த சர்க்கியூட். இந்த ரெண்டாவது நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5L0380R அப்படிங்கிற ஒரு பவர் கன்வெர்ட்டரை தான் இதில் பயன்படுத்தி இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய சப்ளை அவுட்புட்டை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அதனுடைய அந்த பவர் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு முதல்ல அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது ஒரு சிறிய அளவிலான டிரான்ஸ்ஃபார்மர் தான், பெரிய கெப்பாசிட்டி கிடையாது. சிறிய அளவிலான ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அது ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா ஒரு பிரைமரி, சென்டர் டேப்டு பிரைமரி மாதிரி இருக்குது. சென்டர் டேப் யூஸ் பண்ணல. அதில் 3 செகண்டரி இருக்குது. ஒரு செகண்டரி லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது. அது இதனுடைய பவர் கன்வெர்ட்டருக்கு அது திருப்பி ஃபீட்பேக் சப்ளை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி 2 அவுட்புட் செகண்டரி பேரல் பண்ணி அவுட்புட் அதுலேருந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தால 3வது பிளாக் அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர்ஸ். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்த அவுட்புட்டை BY028 அப்படிங்கிற ஒரு டுயல் ரெக்டிஃபயர், அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர் இருக்குது. அந்த ரெக்டிஃபயர் மூலமாக ரெக்டிஃபை பண்ணி பழையபடிக்கு டிசியாக அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ரெக்டிஃபை பண்ணி அதை அவுட்புட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர்ஸ் என்ன பர்பஸுக்குன்னா, நம்ம இதனுடைய இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
50 கிலோஹெர்ட்ஸ் பக்கம் இருக்கும் சாதாரணமாக. அவ்வளோ அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை நார்மல் ரெக்டிஃபயர்ஸ்லாம் 50 ஹெர்ட்ஸு 60 ஹெர்ட்ஸுக்கு தான் நம்ம ரெக்டிஃபயர்ஸ்லாம் டிசைன்டு. ஸோ இது வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டுக்குன்னு இது ஸ்பெஷலி டிசைன்டு ரெக்டிஃபயர்ஸ். அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபீட்பேக் சர்க்யூட். இதில் வந்து 2 பார்ட் இருக்குது, முக்கியமான 2 எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. KA431AZ அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஜீனர் டயோடு. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ப்ரோக்ராமபிள் அவுட்புட் டயோடு இருக்குது, கண்ட்ரோலர் ப்ரோக்ராமபிள் அவுட்புட் ரெக்டிஃபயர்னு வச்சுக்கலாம், அது ஒன்று இருக்குது. அடுத்தால EL817 அப்படிங்கிற ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்கிறது. அடுத்தாப்புல 5வது ஃபங்க்ஷன் பிளாக் வந்து அவுட்புட் பிளாக். இந்த அவுட்புட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கமான கெப்பாசிட்டர்லாம் ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் அதில் 4 சேனலுங்கிறதுனால 4 சேனலாக அதை பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சேனலும் ஒரு ஆப்டிஃபியூஸ் RS30135ங்கிற ஆப்டிஃபியூஸ் வழியாக வருது. அது என்ன 30ன்னு பார்த்தீங்கன்னா 30 மீன்ஸ் 30 வோல்ட், 135ங்கிறது 1.35 ஆம்பியர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபியூஸ். இது ஒரு ஆப்டிஃபியூஸ். ஸோ அந்த ஒவ்வொரு சேனலையும் ஏதோ ஷார்ட் சர்க்யூட்டோ ஏதோ ஒன்று வந்தால் அந்த பர்டிகுலர் ஃபியூஸ் ப்ளவுன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள அவுட்புட் வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா அதில் 4 LEDs இருக்குது, 4 சேனலையும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெர்மினல்ஸ் இருக்கிறது. இப்போ வந்து இந்த SMPS உடைய ஐசோலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டயக்ராமில் நம்ம பச்சை கலரில் கோடு போட்டிருக்கோம். அது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சென்டராகவும் ஆப்டோ கப்ளருக்கு சென்டராகவும் கோடு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே இன்புட் சைடு, ரைட் சைடு இருக்க எல்லாமே அவுட்புட் சைடு. இன்புட் சைடுக்கும் அவுட்புட் சைடுக்கும் எலக்ட்ரிக்கலி தேர் இஸ் நோ கனெக்ஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்டோ கப்ளர் மூலமாக தான் அவுட்புட்டில் உள்ள ஃபீட்பேக்கே இன்புட்டுக்கு வருகிறது. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு செக்ஷனையும் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த AC to DC ரெக்டிஃபயர் செக்ஷன். அதில் முதல்ல பவர் சுவிட்ச் இருக்குது. AC 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை நம்ம கொடுக்குறோம். அதில் ஆன் ஆஃபுக்கு பவர் சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் 0.1 மைக்ரோஃபாரட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. அடுத்தாப்புல NTC 10D9 அப்படின்னு ஒரு தெர்மிஸ்டர் இருக்குது. இந்த தெர்மிஸ்டர் வந்து என்னென்னா 10 ஓம்ஸ் அதனுடைய ரெசிஸ்டர் வேல்யூவாக இருக்கும். அதன் மூலமாக அதில் போகிற கரண்ட்டை வச்சு அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா சப்ளையை கட் பண்ணி விடும் இந்த தெர்மிஸ்டர். அதுக்கப்புறம் பேரலாக இந்த சப்ளைக்கு அக்ராஸ் ஆக 14D421K அப்படின்னு வேரிஸ்டர் ஒன்று இருக்குது. அந்த வேரிஸ்டர் என்ன பண்ணுன்னா, அதாவது 420 வோல்டேஜுக்கு வேரிஸ்டர், அது வந்து ஸ்பைக்கு சர்ஜ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த வேரிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகி இதுக்கப்புறமான சர்க்யூட்டுக்கு அந்த பீக் சப்ளை எதுவும் போகாமல் இருந்து அந்த சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சப்ளை ஸ்மூத் பண்ணிக்கிறதுக்கு L1 அப்படிங்கிற இண்டக்டன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், அப்புறம் 68 மைக்ரோஃபாரட் 450 வோல்ட்டில் அதை டிசியை ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள AC to DC ரெக்டிஃபயர் சர்க்யூட். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 5L0380R அப்படிங்கிற பவர் கன்வெர்ட்டர், அந்த பவர் ரெகுலேட்டர் இருக்குது. அதனுடைய பின் அவுட்ஸை பாருங்கள். அதில் வந்து 1 வந்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க, 2 வந்து ட்ரைன். ஆக்சுவலாக அந்த ட்ரைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரிக்கு சீரியஸாக கொடுத்து அந்த ப்ரைமரியுடைய இன்னொரு எண்டை வந்து பாசிட்டிவ் DC சப்ளையில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹை வோல்டேஜ் இது வழியாக சுவிட்சிங் ஆகும். இந்த ரெகுலேட்டர் தான் அதை சுவிட்சிங் பண்ணும். அதை பல்ஸ் வித் மாடுலேட்டடாக சுவிட்சிங் பண்ணும். அப்படி அது பல்ஸ் வித் மாடுலேட்டடாக சுவிட்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3வது பாருங்கள், அது வந்து VCC, இந்த ரெகுலேட்டருடைய கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்குள்ள பவர் சப்ளை, அது 25 வோல்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் அதனுடைய பவர் சப்ளை. 4வது பின் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். அந்த ஃபீட்பேக் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போன அவுட்புட்லேருந்து ரெக்டிஃபயருக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட அவுட்புட் வோல்டேஜை வச்சு வரக்கூடிய ரெஃபரன்ஸ், அது ஆப்டோ கப்ளர் வழியாக இங்கே வருது. இந்த ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் பண்ணி இதுக்கு கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். ஃபிக்ஸடு அவுட்புட் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணோம்னா 50 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதில் உள்ள பல்ஸ் வித்தை வந்து மாடுலேட் பண்ணும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதனுடைய இன்டர்னல் பிளாக் டயக்ராம் பாருங்கள். அதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிலேஷன் வந்து 50 கிலோஹெர்ட்ஸு, அதில் வந்து பல்ஸ் வித் மாடுலேட்டட் அவுட்புட் இருக்குது. அதுலேருந்து வர அவுட்புட் கேட்டட் அவுட்புட்டாக வந்து சென்ஸ் எஃப்இடி, அதாவது சென்ஸ் எஃப்இடிங்கிற அந்த பவர் டிரான்சிஸ்டர் வழியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள சப்ளையை, டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர வேண்டிய கிரவுண்ட் சப்ளையை இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபீட்பேக்லேருந்து வரக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் சர்க்யூட் வந்து ஒர்க் பண்ணிக்கிடும். அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்.
இதில் பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்டில் இருக்கிறது ப்ரைமரி சைடு. அந்த ப்ரைமரி சைடுக்கு டிசியை வந்து ஹை ஸ்பீடில் சுவிட்சிங் பண்ணுது. அந்த சுவிட்சிங் ஆன் ஆஃப் வந்து அதிகபட்சமாக 77% டியூட்டி சைக்கிளில் வர மாதிரி இது ஆன் ஆஃப் பண்ணுது. அவ்வளோ ஆன் ஆஃப் பண்ணுறப்ப செகண்டரியில் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டிசி எங்கே சுவிட்சிங் பண்ணால் கூட செகண்டரியில் ஒரு ஏசி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஏசி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி வோல்டேஜ் அந்த செகண்டரி வந்து பாருங்கள் ரைட் சைடில் 2 செகண்டரியுமே பேரலல் பண்ணியிருக்காங்க. பேரலல் பண்ணி அதை வந்து அங்கேருந்து சப்ளை டிசி சப்ளை எடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே இன்னொரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்டில் இன்னொரு செகண்டரி இருக்குது. இந்த செகண்டரி என்ன பண்ணோம்னா இது சுவிட்சிங் ஆகிற டயத்தில் வரக்கூடிய கண்ட்ரோல் வோல்டேஜ் அந்த பவர் ரெகுலேட்டருடைய விசிசிக்கு போகிற மாதிரி அதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சர்க்கியூட் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர்ஸ். ஸோ இதில் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்த அவுட்புட்டை இந்த டுயல் ரெக்டிஃபயர் காமன் கேத்தோடாக இருக்கிற டுயல் ரெக்டிஃபயரில் கொடுத்து அதன் மூலமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா நார்மலான ரெக்டிஃபயர்ஸ் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 1N 4001 அந்த மாதிரி ரெக்டிஃபயர்லாம் போட்டால் இந்த ஃப்ரீக்வன்சியில் வர சுவிட்சிங்கை வந்து அதால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வெரி லோ வோல்டேஜ் ட்ராப் உள்ள ஸ்பெஷல் பர்பஸ் ரெக்டிஃபயரை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அடுத்த ஆளாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த வோல்டேஜ் ஃபீட்பேக் சர்க்கியூட்டை பார்க்குறோம். இந்த ரெக்டிஃபயர்லேருந்து வந்த அவுட்புட் வந்து KA431AZ அப்படிங்கிற ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டருக்கு வருது. அந்த ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டரில் பின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அதில் பின் நம்பர் 1க்கு வந்து ஒரு 2 ரெசிஸ்டரை பயன்படுத்தி, அதாவது மேலே வந்து 10K ஆக்சுவலாக 20K ஒரு R1ங்கிற ஒரு செட் ஆஃப் ரெசிஸ்டர், கீழே வந்து 4.7K R2ங்கிற ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருடைய பாயிண்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுன்னா அவுட்புட்டை ஃபிக்ஸடாக அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த ரெக்டிஃபயர் வழியாக வரக்கூடிய எந்த ரெக்டிஃபயர் BY028ங்கிற ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜை பார்த்து அதுக்கு தகுந்தால அது கூட இருக்கா குறைய இருக்கா இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமாங்கிற ஃபீட்பேக்கை வந்து இந்த ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டர் தான் எது கொடுக்கும், ஆப்டோ கப்ளருக்கு கொடுக்கும். ஆப்டோ கப்ளர் அங்கேருந்து அந்த பவர் ரெகுலேட்டருக்கு அது அதனுடைய சிக்னலை கொடுக்கும். ஸோ அந்த EL817ங்கிற ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்குது. NPN டைப் ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் உள்ள ஒரு ஆப்டோ கப்ளர். அந்த ஆப்டோ கப்ளருக்கு இதுலேருந்து வர அவுட்புட் வந்துடும், அதே ஃப்ரீக்வன்சியில் வரும். அந்த சேம் ஃப்ரீக்வன்சியோட இங்கே வந்து இந்த பவர் ரெகுலேட்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்காக பின் நம்பர் 4க்கு போகும். அதுக்கு தகுந்தால அவுட்புட் வோல்டேஜ் கூடி குறைஞ்சா அதை வந்து இந்த ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால உள்ள பல்ஸ் வித் மாடுலேஷனை இந்த ஃப்ரீக்வன்சியோடைய 50 கிலோஹெர்ட்ஸ்னு சொன்னோம்ல, அந்த 50 கிலோஹெர்ட்ஸ் பல்ஸ் வித் மாடுலேட் பண்ணி அதை வந்து அவுட்புட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணும். ஸோ இப்போ இந்த 12 வோல்ட் அவுட்புட் வந்து இப்போ அவுட்புட் செக்ஷனுக்கு வருது. அவுட்புட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போய் பார்த்தோம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 0.1 MFT ஃபில்டர் கெப்பாசிட்டர், அப்புறம் 1000 MFT 25 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சோக் ஒன்று கொடுத்துருக்காங்க, L2ங்கிற ஒரு இண்டக்டன்ஸ். அதுக்கப்புறம் அவுட்புட் சைடில் இன்னும் ஃபர்தராக ஸ்மூத் பண்ணுறதுக்கு இன்னும் 2 1000 MFD 25 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 4 சேனலுக்கும் 4 ஆப்டிஃப்யூஸ் RS30 135, அதாவது 30 வோல்ட் 1.35 ஆம்பியர் கெப்பாசிட்டி உள்ள ஆப்டிஃப்யூசஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. அதுலேருந்து ஒரு 4 சேனல்லையும் 4 LED செட் இருக்குது. அப்புறம் டெர்மினல்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட்புட் போகுது. ஸோ நம்ம வந்து இந்த அவுட்புட்டை வந்து காமன் கிரவுண்ட் வந்து காமனாக இருக்குது. பட் பாசிட்டிவ் வந்து 4 சேனல் 4 ஆப்டிஃப்யூஸ் வழியாக தனித்தனியாக ஃபியூஸ் ப்ரொடெக்ஷனோட வருகிறது. அந்த வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது KA431AZ அப்படிங்கிற ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டர் மூலமாக எவ்வளோ வோல்டேஜ் வேணும்னு சொல்லி அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த 10K 4.7Kங்கிற ரெசிஸ்டர்ஸ் மூலமாக அந்த ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டருக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸ் வோல்டேஜை மாற்றி அமைப்பதன் மூலமாக நம்ம அவுட்புட்டையும் சிறிதளவு மாற்றி அமைச்சிக்கலாம். இப்படி தான் ஒரு SMPS ஒர்க் பண்ணுது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு SMPS உடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட்ஸில் எங்கள் சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.